வெற்றி வெற்றி வெற்றி. கஷ்டங்கள் விலகக்கூடிய ஆண்டாக இருக்கும். நல்ல நண்பர்கள் அமைவார்கள். நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது. இருப்பினும் தந்தை வழி உறவினர்களால் உங்களுக்கு மனக்கசப்புகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஆரோக்கிய தொல்லைகள், கடன் சார்ந்த தொல்லைகள், எதிரிகள் சார்ந்த தொல்லைகள்லாம் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. உழைப்புக்கு உண்டான ஊதியத்தை பெறுகின்ற ஆண்டாக இருக்கும். நீங்க நிறைய உழைக்க வேண்டியது இருக்கும். அனைத்து நல்ல காலம் பிறக்குது சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025 ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷத்துக்கு உண்டான ராசி பலனை பார்க்க போறோம். அன்பிற்குரிய கடக ராசி நண்பர்களுக்கு இந்த வருஷம் வெற்றி வெற்றி வெற்றி. கஷ்டங்கள் விலகக்கூடிய ஆண்டாக இருக்கும். என்ன சார் எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்பீங்க. அஷ்டம சனி முடிய போறது. லாபகுரு, விரயகுரு, ஜென்மகுரு வரப்போறது. அதாவது லாபகுருனா லாபஸ்தானத்துல குரு, விரயகுருனா 12ஆம் இடத்துல குரு மிதுன ராசியில, ஜென்மகுருனா ராசிக்குள்ள குரு வராரு. இந்த அமைப்பு இந்த வருஷம் உங்களுக்கு நடக்க போகுது. இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு பலன்கள் இரட்டிப்பான பலன்களாக அமையக்கூடிய வகையில இருக்கு. நல்ல நண்பர்கள் அமைவார்கள். நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது. உதவிகள் கிடைப்பதன் மூலமாக சொந்தமா தொழில் வியாபாரம் துவக்குவது, இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் தந்தை வழியில உங்களுக்கு சில சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல சனி பயிற்சி ஆகிறாரு. ஆனா அந்த இடத்துல அவருக்கு ஸ்தான பலம் கிடையாது. அதனால உங்களுக்கு பெருசா கெடுதல் பண்ண மாட்டார். அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். இருப்பினும் தந்தை வழி உறவினர்களால் உங்களுக்கு மனக்கசப்புகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்கு. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் வீடு மனை வாங்கக்கூடிய யோகம், ஸ்திர சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. வண்டி வாகனத்தை மாற்றக்கூடிய யோகம் இருக்கு. சொந்தமா கார் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய யோகமும் இருக்கு. நிலம் சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அசையா சொத்துக்கள், அசையும் சொத்துக்கள் போன்ற விஷயங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. ஆனா அதே சமயம் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் முதல் உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறது. கடந்த 2 வருஷமா இருந்த தொல்லைகள் விலகும். ஆரோக்கிய தொல்லைகள், கடன் சார்ந்த தொல்லைகள், எதிரிகள் சார்ந்த தொல்லைகள்லாம் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்க்க போற. ராசிக்கு 6ஆம் இடத்தை மார்ச் மாசத்திலிருந்து பார்க்கறதுனால நீங்க புதுசா கடன் வாங்குவீங்க. அந்த கடன் உங்களுடைய இது நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடன் அடைச்சிருப்பீங்க. இப்ப வாங்கக்கூடிய கடன் எதிர்காலத்தை வளப்படுத்துவதற்கான கடனாக இருக்கும். அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா குரு விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது நீங்க ஃபாரின் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி சார், எங்களுக்கு இதெல்லாம் ஓகே, நான் வயசானவன், ரிட்டையர் ஆனவன், எனக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு நீங்க இந்த வயசுல கூட நீங்க ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இளம ஆண் பெண்கள் போறாங்களோ அதே மாதிரி நீங்க உங்களுடைய கடந்த காலத்துல நீங்க வேலை பண்ணின இடத்துல இருந்து ஏதாவது ஒரு கன்சல்டிங் பிசினஸ்க்காக ஃபாரின் போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ மொத்தத்துல கடகராசியில் பிறந்தவர்கள் கடல் கடந்து பயணிக்கும் ஆண்டாக இருக்கும். அதே சமயம் பாத்தீங்கன்னா இந்த ராசியில பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மேல் படிப்புக்கு முயற்சி எடுத்தா வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதே சமயம் படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கும் வேலை கிடைக்கக்கூடிய ஆண்டாகவும் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு 5ஆம் இடத்திற்கு 2ஆம் இடமான 6ஆம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கும். அதாவது 5ஆம் இடம் பதவி சார்ந்தது, 5ஆம் இடம் வியாபாரம் சார்ந்தது. அதுக்கு 2ஆம் இடமான 6ஆம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால வருமானம் வரணும். சோ வருமானத்தை பெறக்கூடிய ஆண்டாக இருக்கும். உங்க விரயஸ்தானம்ங்கிறது 2ஆம் இடத்திற்கு லாபஸ்தானம். சோ குடும்பம் லாபம் அடையணும். உங்களால இந்த குடும்ப லாபம் அடையணும்னு அவங்களுக்கு வருமானம் வந்தாதான். வருமானம் வந்தா மட்டும் இல்லைங்க, அது உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில இருக்கணும். கடல் கடந்த தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் இந்த கடக ராசியில பிறந்தவங்க இளம் வயது ஆண் பெண்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு எல்லாம் திருமண யோகம் கைகூடுகின்ற வாய்ப்பு இருக்கு. இந்த வருஷம் அதாவது அக்டோபர் டு டிசம்பர்ல உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த வருஷத்துல சொந்த வீடு வாங்குவீங்க, திருமணம் பண்ணிப்பீங்க, திருமணம் நடத்தி வைப்பாங்க. அடுத்த ஒரு 6 மாசத்துக்குள்ளே குழந்தை பாக்கியம் ஏற்பட்டுரும். ஒரு பூர்ண மனிதனாக மாறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறதுனால இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 2025ஆவது ஆண்டில் கடகராசிக்கு ஆல்மோஸ்ட் 80 to 85% அதிகமான பர்சன்டேஜ் லாபம் பெறக்கூடிய ஆண்டாக இந்த கடகராசி இருக்கிறதுனால அதிகமான பலன்களை பெறக்கூடிய வகையில் இருக்கீங்க.
நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நில முதலீடு செய்வதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க நிலம் சார்ந்த முதலீடுன்னா நீங்க விவசாயம் பண்றவங்க, ரியல் எஸ்டேட் பண்றவங்க, வீடு கட்டி கொடுக்கக்கூடிய நபர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த வருஷம் முதலீடு செய்து அதிலிருந்து லாபத்தையும் பெறக்கூடிய ஆண்டாக இருக்கும். உழைப்புக்கு உண்டான ஊதியத்தை பெறுகின்ற ஆண்டாக இருக்கும். நீங்க நிறைய உழைக்க வேண்டியது இருக்கும். யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட். நிறைய ஒர்க் அவுட் பண்றதுனால அதுக்கேற்ற மாதிரி ரிவார்ட்ஸ் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசாங்க வகையில சில சிக்கல்கள் வராம பார்த்துக்கணும். அது மட்டும் இருந்துட்டா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம், கடகராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய முன்னோர் வழிபாடு செய்யணும். 9ஆம் இடத்துக்கு சனி பயிற்சி ஆகிறாரு. முன்னோர் வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும். தந்தை வழி உறவினர்கள், தந்தை வழியில பாட்டன் கூட்டன் வரைக்கும் உங்களுக்கு யாராவது உறவுகள் இருந்தா அவர்களை மதித்து நடப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கணும். அதே சமயம் குலதெய்வ வழிபாடு மட்டும் இல்லாம குரு வழிபாடும் சேர்த்து போடணும். ஏன்னா குரு உங்களுக்கு யோகாதிபதி. அந்த யோகாதிபதி லாபம், விரயம், ஜென்மம் ஆகிய 3 ராசிகள் இருக்கிறதுனால குரு வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திட குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு ஏற்ப மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்ட இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கணும் அப்படின்னா சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை கிரமமாக செய்து வருவதன் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை அறிந்து கொள்ள விரும்புவோர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள், கைபேசி எண்களுக்கு முன்னேற்பாடாக அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டு நேர்ல பார்க்கலாம். நான் சென்னையில இருக்கேன், சென்னை மடிப்பாக்கத்துல இருக்கேன், நேர்ல பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்ல கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கோம். அதன் மூலமாகவும் உங்களுடைய பலன்களை அறிந்து கொள்ளலாம். உங்கள் அனைவருக்கும் இந்த 2025வது ஆண்டு அனைத்து விதமான யோகங்களையும் கஷ்டங்களற்ற சந்தோஷமான வாழ்க்கையும் அமைத்து கொடுக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.